என்னடி பொசுக்குன்னு அடிச்சு புட்ட? சொல்ல வர்றத வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா கேட்கலன்னு வச்சுக்கோவே. இப்ப என்னடா பண்றது? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன நடக்குமோ அதான் நடக்கும், பாத்துக்கலாம் விடு. அது இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமன கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, நீ வரும் பாதையில என் உசுறு வாழுது. ஏய் மலரு, வீட்டுக்கு தண்ணி கொண்டு போறியா? இல்ல சாராயங்காட்சி எடுத்துட்டு போறேன். இந்த தொழில எப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க? கணக்கு பிள்ளைக்கு கோயில்ல கொடுக்கற சம்பளம் பத்தலையோ? பிஞ்சிரும் பாத்துக்கோ. ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? நீ யாரு முத என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிற. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு இதான் முதலும் கடைசியும். என் பின்னாடியே சுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். மாமா. என்னது, மிலிட்டரிக்காரன் இவளுக்கு மாமாவா? நம்மள கொக்கு சுடுற மாதிரி சுட போறான். என்ன தாயி, அந்த வெட்டி பையன் பிரச்சனை தான் பண்றானா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாமா. என்ன மிலிட்டரி, இந்த பக்கம் இங்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு தெரியும்ல? கிளம்பு கிளம்பு. நானும் கிளம்புறேன். பொழுது சாஞ்சிருச்சு, நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேரு மிலிட்டரி. எனக்கு பையன் கணக்கு பையன். ஏப்பா கணக்கு போடலாம். என்ன மிலிட்டரிக்காரு, எந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஒரு இடத்துக்கு போறப்ப உங்க வீட்டை பார்த்தேன். சரி, உங்களை ஒரு இட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உட்காந்து பேசலாமே. பரவாயில்ல கணக்கு போல, காத்தாட நம்ம வெளியவே உட்காந்து பேசலாம். ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே உட்காந்துருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, தலைவர்கிட்ட வச்சு பேசி தீர்த்துக்கலாம். பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கு. பிரச்சனை எனக்கா? சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மிலிட்டரிக்காரு. சுத்தி வச்ச விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இடத்துக்கு போலான்னு போனேன். இப்போ நம்ம பொண்ணை தண்ணி தூக்கிட்டு வந்துச்சு. இதான் நடந்துச்சு. அப்படி இப்படின்னு விசாரிச்சு பார்த்தேன். நம்ம புள்ள பின்னாடி இவன் தான் சுத்திக்கிட்டு அலையிறான். நாளைக்கு எவனும் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா எதுவும் பேசிடக்கூடாது. அதனாலதான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்ன முடிவு எடுக்கணுமோ, எப்படி கண்டிக்கணுமோ கண்டிங்க. அதுக்கு ஆதரவா எப்பொழுதும் உங்க கூட நான் இருப்பேன். சரிங்க மிலிட்டரிக்காரு. எவ்வளவு நேரமா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரமா வராம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ? பாலகா, அம்மா நான் சொல்றேன் பாலகா. காசு தானே வேணும் பாலகா, நீ வீட்டுக்கு போ பாலகா. அம்மா நான் சொல்றேன்ல, உனக்கு காசு வந்துரும் பாலகா. இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான்? டேய் பாலகா, டேய் பிச்சை மவனே. என்னடா பாத்துட்டு திரும்பிட்ட? டேய் சோனா பானா, என்னடா ஆச்சு? இப்படி இடிஞ்சு போய் கிடக்குற? டேய் சோளமுத்தா, டேய் சோளமுத்தா, டேய் சும்மா இருடா. கேக்குறல சொல்லுடா, ஆளு யாருன்னு மட்டும் சொல்லு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அதெல்லாம் இல்லடா, என் அத்தை பொண்ணு மலரு. மலருக்கு என்னவா? உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு. சரி அப்புறம்? பேசலான்னு போனா அவ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காடா. மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாடா. அவளை பார்த்து பேசலான்னா சவுட்டு மெனிக்கு திட்டுறாடா. நீயே நியாயத்தை சொல்லு மாமா. அவளுக்காக எனக்கு வந்த வேலையை கூட நான் விட்டுட்டு அவ பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்ல. என்னடா சொன்ன? அவன் வேலைக்காக நாயா பேயா அலையிறான், பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சிறான். ஆனா நீ அழையக்கா வந்த வேலையை விட்டு போட்டு அவளுக்காகத்தான் வேலையை விட்டேன் அப்படின்னு நாயப்படுத்தி பேசுறியாடா நாய. அடிக்காதடா. உன்னை அடிக்க மாட்டேடா, உன்னை கொல்ல போறேன். உன்னை பொழக்கிற பொழையில இனிமேட்டு நீ இப்படி பேசக்கூடாதுடா. அவன்கோ 2 நாடு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குது, அது உனக்கு வருத்தமா தெரியல? நீண்ட புக் பண்ண லைன் கிடைக்க மாட்டேங்குது, அது உனக்கு வருத்தமா தெரியல? அவ பேசாதது உனக்கு வருத்தமா இருக்கா? அடிக்காதடா. டேய் டேய், சண்டையை நிப்பாட்டுங்கடா, சண்டையை நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல, குடிகார பயில்களா. எவன் அவன்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருடா. கணக்கு என்ன இந்த பக்கம்? அதுவா, என் பொண்ணு பின்னாடி எவனோ சுத்துறான்னு கேள்விப்பட்டேன். அவன் இந்த சைடா தான் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி என் காதுக்கு வந்துச்சு. அதான் அவனை என்னன்னு ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவனை நீங்க எதுவும் பாத்தீங்க? இவனான்னு பாருங்க. டேய் சும்மா இருடா. என்னது? அது ஒண்ணும் இல்ல கணக்கு, நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க போயிருக்கலாம்னு சொல்ல வந்தேன்.
என்னைக்காச்சும் அவன் மாட்டாமையா போயிட போறான். சரிப்பா, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேற பொழப்பு இல்ல கணக்கு, அதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். தெரியாம தான் கேக்குறேன். பொழப்பு இல்லாம இருக்கீங்களே, காசுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுவா, எங்க பேர்ல சொந்தமா 2 பேங்க் இருக்கு. தேவைப்படுறப்ப அங்க போய் காசு எடுத்துக்குவோம். உனக்கு வேணும்னா கூச்சப்படாம கேளு கணக்கு, நான் தானே உனக்கு எடுத்து தரேன். பொழப்பத்த பழுத பேங்கு கட்டி விட்டுருக்காங்க அப்படியாவுக்கு. இதுல நான் வேற வந்து வாங்கிக்கணுமா? குடிகார பயிலுங்க, பேச்ச பாரு. மாமா, நாங்க குடிக்கவே இல்ல மாமா. நீங்க என்னைக்குடா உண்மையை சொல்லியிருக்கீங்க இப்ப சொல்றதுக்கு? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாய்? அடைச்சி உக்காரு. நாய் மாதிரி அடிச்சுட்டு கிடக்காம வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேருங்கடா. நாங்க தானே போறோம். சும்மாவா சொன்னாங்க பல்லு போடுங்கன்னா கண்ணு முன்னு தெரியாதுன்னு? டேய், உன் மாமன் கணக்கு குடிச்சிட்டு வந்துட்டு நம்மள குடியாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கவே மாட்டியாடா? டேய் சும்மா இருடா. இங்க நடந்ததை ஒண்ணு விடாம மவள்கிட்ட சொல்லுவாடா. அவ சும்மாவே என்கிட்ட சாமி ஆடுவா, இப்ப சொல்லவா வேணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.